ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 25/3/2024 31/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன, அதை தவிர இந்த வாரத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றதையும் பார்ப்போம். முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியில் கேது பகவானும், கும்பத்தில் 3 கிரகம் செவ்வாய், சனி மற்றும் சுக்கிரன், மீனத்தில் 3 கிரகம் ராகு, சூரியன் மற்றும் புதன். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார். அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார். மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும், உத்தர நட்சத்திரம்ன்றது கன்னியா ராசியும் இருக்குது. 4 ராசிக்கு போகிறார். அதாவது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசிக்கு போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி, இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்திர திருவிழா, இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம். பௌர்ணமி திதி கார்த்தால சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால பௌர்ணமி திதி இன்றைக்கி மத்தியானம் வரலும் இருக்கும். அதற்கு பிறகு பிரதம திதி, கிருஷ்ணபக்ஷ பிரதம. இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 29ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும், மினிமம் ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தோப்புக்கரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும். அதாவது சதுர்த்தியில் 2 வகை. ஒன்று வர சதுர்த்தி, மற்றொன்று அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி. தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும். அதாவது உங்களுக்கு தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா, படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள், அதை தவிர பண வரவுக்கு தடங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உடல்நிலை பாதிப்பு, அதை தவிர பொருளாதார பாதிப்பு, இதை தவிர வேலை இல்லாமை, இது எல்லாத்தையுமே வேண்டிக்கக்கூடிய விஷயம் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை போய் சேவிச்சுட்டு 9 தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தோப்புக்கரணம் பண்ணிட்டு பண்ணுறது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். வளர்பிறையில் பார்த்தீங்கன்னா வர சதுர்த்தி அப்படின்னு பேர். வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது. அதாவது நீங்கள் என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும். அதாவது எனக்கு திருமணத்திற்கு நல்ல இதுவை கொடு, ஏற்றமான உத்தியோகத்தை கொடு, அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும். கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி. வர சதுர்த்தி வளர்பிறையில் வர்றது. இப்போ வர்றது சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. சரி, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 31ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி. சஷ்டி அப்படின்னு சொல்லும்பொழுதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல கோணத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். திரிகோணாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். துலா ராசிக்காரர்களாக நல்ல ஏற்றமான காலம். திருமணத்திற்கு நல்ல யோகம் வந்தாச்சு. திருமணத்திற்கு பார்த்தோன்னா சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார். சப்தமாதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்கார். 7க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது காதல் வயப்படக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சிறு பிரச்சனைக்கு பிறகு காதல் கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 5-7 தொடர்பு இருக்குது. இதை தவிர பார்த்தாலேயானா 11ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனாலையும் 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனாலையும் கண்டிப்பாக திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணத்திற்கு காதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது ஒருவரை ஒருவர் மனப்பூர்வமாக நேசிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் வலுத்து போகிறது. செவ்வாய், சனி,
மற்றும் சுக்கிர பகவான் 3 கிரகங்கள் ராசியின் அதிபதியே அங்கே போய் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம், பூர்வ புண்ணியம், நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் நினைத்தது எல்லாமே நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் 6ஆம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் ராகு இருக்கிறதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய, தந்தைக்கு உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சூரிய பகவான் அங்கே இருக்கார், 9ஆம் அதிபதியும் அங்கேயே நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனாலையும் ராகுவோட சம்பந்தம் தந்தையின் மூலியமாக தந்தைக்கு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, உடல் நலத்திலும் சரி பொருள் நலத்திலும் சரி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். உங்கள் சொந்த ஊரில் இல்லைன்னா உங்கள் ஊர் நீங்கள் உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த யோகிகள் அந்த மாதிரியான இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் ஆரம்பிக்கிறார். அதாவது 25/3/2024 31/3/2024 வரை உண்டான வாரத்தில் 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி கார்த்தால ஒரு 3:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கமின்மை அப்படின்றது வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரொம்ப ஞானத்தை தேடி ஆன்மீகத்தை தேடி ஓடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடும். சிறு சிறு மனக்லேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் 27ஆம் தேதி காத்தால 3:30 மணிக்கு மேலே 29ஆம் தேதி அதிகாலை 12:30 மணி வரலும் பார்த்தாலேனா சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார். குரு சந்திர யோகம் வருது. கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது. மனசில் ரொம்ப கட்டுப்பாடு வரும், சுய ஒழுக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்யக்கூடிய தீர்க்கமான முடிவுகள் எடுப்பீங்க. வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போறார். 29 அதிகாலை ஒரு 12:30 மணியிலிருந்து 31ஆம் தேதி மாலை ஒரு 7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போறார். 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போறதுனால தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெற்றிகரமாக முடியும். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. துலா ராசிக்காரர்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நிச்சயமாக இந்த வாட்டி வின் பண்ணியே தருவாங்க. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசிக்காரர்களுக்கு அதுவும் இந்த பின்னலாடை, அது தவிர கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, பால் பதனிடும் தொழில்கள், பால் அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐஸ்கிரீம், இந்த மாதிரியான குளிர் சாதனத்தில் வச்சு, ஏன்னா சனி பகவானோட சேர்ந்து சுக்கிரன் இருக்கிறதுனால குளிர் சாதனத்தை வைத்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு இந்த அதாவது கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பொற்கொள்ளர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வைர வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்த பேப்பரில் எழுதுகிறவங்க, பேப்பர் சார்ந்து தொழில் நடத்தவங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பொதுவாகவே இந்த துளாராசிக்காரர்கள் நல்ல ஏற்றமான வாரம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தாமரை புஷ்பம் வாங்கி கொண்டு போய் போட்டு வாங்க, அங்கே தாயாருக்கு கொடுத்துட்டு வாங்க. அதை தவிர உங்களால் முடிஞ்சது பாலோ இல்லைன்னா பாதாம் பருப்போ கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு நிச்சயமான வெற்றி காத்திருக்கு. டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.